நண்பர்களே வாங்க, இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். மத்தி மீன் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டாச்சு. 1.25 கிலோங்க. இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ஒரு பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கிட்டேன். தக்காளி பழம் 3 பழம் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சாச்சுங்க. புளி இந்தளவுக்கு எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி கரைச்சி வச்சாச்சுங்க. நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். சட்டி நல்லா அடுப்பத்தை வச்சாச்சு, காஞ்சிருச்சு. செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மீன் குழம்புக்கு கடலை எண்ணெயில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோம். வெந்தயம் நல்லா பொரிபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சு வெள்ளைப்பூண்டுங்க, பச்சை மிளகாய் இது 2 கீரி எடுத்துக்கோம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மத்தி மீனின் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாங்க. இது குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த கடல் உணவாகும். இதில் ஒமேகா கொழுப்பு மற்றும் அமிலங்கள், புரதச்சத்து, கால்சியம், வைட்டமின் டி மற்றும் B12 ஆகியவை அதிகளவில் நிறைந்துள்ளன. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், எலும்புகளை வலுவாக்கவும், மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவுகிறது. இப்போ நம்ம தக்காளி ஊற்றிடலாங்க. புளி கரைசலில் நம்ம இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பூன், மொத்தம் 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி கரைசல், புளியும் மிளகாப்பொடியும் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி அலசி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கும். கொதி வரட்டுங்க, மீன் போடலாம். இப்போ மூடி வச்சு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மத்தி மீனை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொதித்து மீன் வெந்து நமக்கு வற்றும் போது கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இந்த அளவுக்கு திட்டமாக மீன் முழுகிற அளவுக்கு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம உப்பு போடலாம். ஏற்கனவே கொஞ்சம் வதங்கும் போது போட்டோம், வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் போடுறோம்.
தேவைன்னா போட்டுக்கலாம். எப்பயுமே குழம்பு கொதிக்கும் போது இப்படி கரண்டி விட்டு இப்படி கிண்டிடவே கூடாதுங்க. அப்படியே நம்ம சட்டியை தூக்கி 2 கையால் லைட்டாக அலப்பி விடணும். மீன் சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தனித்தனியாக இதய ஆரோக்கியம். இதில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்குதுங்க. இந்த மத்தி மீன் சாப்பிட்றதுனால எலும்பு மற்றும் பற்களுக்குண்டான சத்து. மத்தி மீன்களில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி ஏராளமாக உள்ளன. இது எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து மூட்டு வலியை தடுக்குதுங்க. எலும்புகளுக்கு நல்ல அடர்த்தி கொடுக்குது. இதனால் மூட்டு வலியை குறைக்குதுங்க. மீன் நல்லா கொதிக்கட்டும். ரைட்டாக மூடி போட்டுடலாங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. அப்படியே ஆடை படருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். கரண்டி வச்சு மட்டும் கிண்ட வேணாம். தூக்கி அப்படியே அலப்பி விடும். அப்படி கிண்டுறா இருந்தால் அப்படி லைட்டாக இப்படி மட்டும் பண்ணி விடும். இல்லைன்னா உடஞ்சி போடும். நண்பர்களே, இந்த மாதிரி ஆடை படர்ந்தோடனே நம்ம மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம நிப்பாட்டிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. மீன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா எந்த மீனும் உடையாமல் வரும். உங்களுக்கு அப்படியே எடுக்கலாம். நண்பர்களே, மத்தி மீனின் இன்னும் சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துக்கும் கண் பார்வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்குங்க. இதில் உள்ள வைட்டமின் டி, வைட்டமின் B12 மற்றும் DHA ஆகியவை நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுதுங்க. ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது. கண் பார்வை. மத்தி மீனை உணவில் சேர்த்து கொள்வது கண் பார்வை மிகவும் நல்லது. மேலும் வயதான காலத்தில் ஏற்படும் கண் தொடர்பான பிரச்சனையை தடுக்க உதவுது. இதில் உள்ள செலினியம் மற்றும் புரதச்சத்துக்கள் உடலில் உள்ள ஆற்றலை தந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஆரோக்கியமாக வாழ்வோம்.